எல்லாருக்கும் வணக்கம். பொருளாளர்னு சொல்லி பயமுறுத்துறாங்க ஒவ்வொருத்தரும். ஐஸ்வரி கணேஷ் சார் இருக்கிறதால எனக்கு அந்த பயம் போயிடுச்சு. எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. முதல்ல உங்க எல்லாருக்கும் நன்றி அண்ட் மரியாதைக்குரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி முன்னுதாரணம் இல்லாத மாதிரி இது ஒரு எலெக்ஷனாக இருந்துச்சு. அதில் பொதுமக்களுடைய பார்வையாகட்டும், மெம்பர்ஸுடைய பார்வையாகட்டும், அண்ட் அதை ஒரு கரெக்டான கலரில் கொண்டு போய் சேர்த்த உங்கள் எல்லாருக்கும் முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எதுக்காக கேள்வி கேட்டுட்டு இருக்கோம்? எல்லாத்தையும் நியாயமாக தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். அதை எப்படி ஒரு கோர்ட் சைட்லையுமே ப்ராப்பராக லீகலாக அப்ரோச் பண்ணுறோங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து வச்சது நீங்கள் தான். அதை எங்களுடைய மெம்பர்ஸ் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்ததுக்கும் உங்களுடைய பெரிய கடமை உங்ககிட்ட இருக்குது. ஸோ உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா மெம்பர்ஸ் சொன்ன மாதிரி நியூயார்க்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மெம்பர்ஸ் இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்த்தது நீங்கள் தான். அண்ட் இன்னொன்று ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம், இங்கே ஏர்போர்ட்டுக்கு போனாலும் எங்கே போனாலும் என்னமோ ஒரு படம் சூப்பர் ஹிட் ஆன அளவுக்கு எல்லாரும் வாழ்த்து சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதோட சேர்ந்து பெரிய ஒரு பொறுப்புக்கான ஒரு பயமும் வந்திருக்கு. இன்னும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டோம். எலெக்ஷனுக்கு போகிற ஐடியாவே இல்லாதவங்க நாங்கள் உள்ளே நின்று இப்போ ஜெயிக்கவும் வச்சுருக்காங்க எல்லாருமே. ஸோ பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. ஆனால் அந்த பொறுப்பை அணுகிறது எப்படின்றது நம்ம முதலே சொன்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்டாக இப்போ பிளான் பண்ணிட்டோம். ஒவ்வொருத்தரும் ஒரு 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 கடமையை எடுத்துக்கிட்டோம். தனித்தனி ஒர்க்கை நாங்கள் பிரிச்சுக்கிட்டோம் ஆல்ரெடி. ஸோ இதை பிரிச்சுக்கிட்டு இப்போ இருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ ஐஸ்வரி கணேஷ் சார் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நிறையா விஷயங்கள் இப்போ மெம்பர்ஸ்க்கு இம்மீடியட்டாக கிடைக்க போகுது. ஸோ தகுதியான மெம்பர்ஸை தேர்ந்தெடுக்கிறதுக்கான முதல் பணி நான் சொன்ன மாதிரி டேட்டா பேஸ் தான். அதுவுமே ஐஸ்வரி கணேஷ் சார் அவங்களோட விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் வாலண்டியர்ஸாக தரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் சின்ன சின்ன ஊர் வரைக்கும் வாலண்டியர்ஸ் அனுப்பிச்சு ஒவ்வொரு மெம்பரும் யார், அவங்க முகம் என்ன, அவங்க என்ன மாதிரியான ஆர்டிஸ்ட், உண்மையாகவே ஆர்டிஸ்டா, என்ன மாதிரியான ஆர்டிஸ்ட், அவங்களோட தேவைகள் என்ன, அவங்க குடும்ப நிலை என்ன, அவங்களுடைய மெடிக்கல் ரெக்குவயர்மெண்ட் என்ன, பொருளாதார நிலை என்ன, இதை தான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது எந்த ஒரு விஷயம் செய்யணும்னாலும். ஸோ அதுக்கான ஒர்க்கு தான் இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த ஒர்க்கு முடிஞ்சு வரும்போது எங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும், எவ்வளோ பேருக்கு என்னென்ன தேவைகள்னு. ஸோ அதன் அடிப்படையில் பென்ஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது எப்படி, எந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீ எஜுகேஷன் கிடைக்க போகுதுங்கிறது எல்லாமே அதை பேஸ் பண்ணி இருக்கும். இதுக்கு நான் அகரம் சார்ந்த வாலண்டியர்ஸோட ஹெல்ப் நிறைய எடுத்துக்க போகிறேன். ஏன்னா அது ஆல்ரெடி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிற ஒரு சக்ஸஸ்ஃபுல் பாடிங்கிறதுனால அவங்க ஹெல்ப் எடுத்து நாங்கள் செய்ய போகிறோம். மறுபடியும் இந்த ஒரு ஒரு மீட்டிங்கே அப்படி உங்களுக்கு முதல்ல நன்றி சொல்கிறதுக்காக மட்டுமே தான். ஸோ அதிகமாக பேசுறதுக்கு ஒன்றும் விஷயம் இல்லை, நன்றிகள். அதே மாதிரி எல்லா கிராஃப்ட்ஸ்லேருந்து எங்களை கௌரவப்படுத்தி மரியாதை பண்ணி நாங்கள் அழைப்பு ஏற்று வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்களோட ஒத்துழைப்போடு தான் இனிமேல் நாங்கள் செய்ய போகிறோம். இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு ஆரம்பமாக இருக்கிறதுனால உங்களோட வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் வேணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். முக்கியமாக எங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் வந்திருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் மிஸ் ஆகிட்டே இருக்கு. பிரகாஷ்ராஜ் சாருக்கு முக்கியமாக நன்றி சொல்லிக்கிறேன். அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு பிரகாஷ்ராஜ் சார். நீ எதுனாலும் நீங்கள் என்னமோ 2 பேர் 3 பேர் செய்ய போறீங்கன்னு பயப்படாதீங்க, நாங்கள் எல்லாரும் உங்க கூட இருக்கோம். இது கோயில் கட்டுற மாதிரி தான். ஸோ எல்லாரோட பங்களிப்பும் வேணும். எல்லாருமே கூட இருக்க போறோம்னு சொல்லி தைரியம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கமல் சார் ஆகட்டும், ரஜினி சார் ஆகட்டும், இப்போ சச்சோம் ஆகட்டும், வடிவேலு சார், சத்யராஜ் சார் எல்லாருமே உறுதுணையாக கூட இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ சச்சுமா லைஃப் மெம்பர் ஆயிருக்கோங்க நியூஸ் நாங்கள் முதலே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ விவேக் சாருக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அவர் வீட்டில் இருக்கிறவங்களால எங்க கூட இருக்க முடியல, பட் அவரும் பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருந்திருக்காரு. ஸோ ஒரு பெரிய ஒற்றுமை, ஒரு ஆக்டிவா சங்கம் இனிமேல் ஃபாஸ்ட்டாக இயங்கும்னு நான் நிச்சயமாக உறுதி அளிச்சுக்க முடியும். தேங்க்யூ.